நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க ஒரு கோரிக்கை இருக்கு. அதாவது சிவா, உங்களோட வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல அவரும் சேர விரும்புறாரு. கொஞ்சம் லேட்டா வந்திருக்காரு, இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல, இன்னும் 21 வயசு ஆகல அப்படின்னு எங்க கவலைப்படுறாரு. தான் இருக்குன்றதுனால சேர்ந்து அவருக்கு விருப்பம் இருந்தா ஓகே. என்ன முறைக்கிறாரு அவரு. எனக்கு விருப்பம் தான். சேர்த்துக்குவீங்களா? இல்ல, இவர் நீங்க சங்கத்துல சேர்த்துக்கனால என்ன ஒரு இதுன்னா, நேத்து வந்து ரிஹர்சல் 4:30 மணிக்கு இவருக்கு வந்து ஒரு ஸ்லாட் இவருக்கு போட்டிருக்காங்க. நேரா போயிட்டு 4:30 to 5:30 ராவு காலம். என் பொண்டாட்டி திட்டுவாங்க. அந்த சமயத்துல நான் வந்து வாயே திறக்க மாட்டேன். 5:30 மணிக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டேன் சாப்பிட்டேன். பாடத்துக்கும் அந்த ராகாலத்துக்கும் சம்மந்தமே கிடையாது சார். ஆனால் சினிஃபீல்டில் அது ஒரு இருக்கலாம். அந்த இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு நீங்க சொல்றதுக்கு சம்மந்தமே எனக்கு அதெல்லாம் கிடையாது. எனக்கு கிடையாது அதெல்லாம். உங்களுக்கு அந்த மாதிரி உங்களை பத்தி போய் தானே சொல்றாரு அவரு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஏன் சார் அப்படி சொல்றீங்க? நல்லா சட்டையை பிடிச்சி கேளுங்க சார். சட்டையை பிடிச்சி கேளுங்க. எதுக்கு அப்படி சொல்றீங்க? ஏன்டா அப்படி சொல்ற? நல்லா இன்னும் ஃபோர்ஸ் வரலாம், இன்னும் ஃபோர்ஸா இருக்கலாம். எமோஷன், ஐ வாண்ட் ஒன்லி எமோஷன். அவர் மாக்காப்பாயிலே அவரை போய் நான் சொல்ல முடியுமா? அவர் மாக்காப்பா தானே உங்களுக்கு பெரியப்பாவா? நான் அவரு கப்புன்னு பிடிச்சி கேளுங்க சார். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு ஏதாவது ஒரு கருத்து ஒன்று சொல்லுங்க. கொள்கை ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அதை பர்சனலாக சொல்லும்போது நீங்கள் இன்னும் நிறைய படங்களை நல்லபடியாக நடித்து எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை தரணும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நிறைய படம் மாத்தி யோசி இவர் கூட விளாட்னு வச்சுங்க. 4 நாள் விளாட்லாம். இல்லை, நான் உங்களை பற்றி தான் சொல்கிறேன். எனக்கு சொல்லுங்கள். 4 நாள் விளாட்லாம் சிவா. அவரை வச்சு 40 எபிசோடே பண்ணலாம். நீங்கள் நல்லபடியாக, அதுதான் எங்களுடைய ஆசை. நீங்க என்னதான் கை தட்டினாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் பேசுறத பேசிட்டு தான் இருப்பேன்னு பேசுறாரு. இல்லை இல்லை, இவர் கூட மாத்தி யோசி விளையாடி நான் பார்த்தே ஆகணும். ஓகே, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுதான். ஓகேவா? அவர் கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லாத பதில் தான் சொல்லணும். ஒரே வார்த்தையில பதில் சொல்லக்கூடாது. சொன்னதே திருப்பி சொல்லக்கூடாது. அதை தான் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்கிறேன். முதல் முறையா நான் சிங்கா இருக்குது. இப்ப அதே பண்றோம் நம்ம. திருப்பி கேட்குற கேள்வி டக்கு டக்குன்னு பதில் சொல்றீங்க. இந்த கேம் நீங்க ஜெயிச்சு காட்டுறீங்க. ஓகே, ரெடி? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த சூப்பர் சிங்கர்ல ஜெயிப்பீங்களா? ஜெயிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஜெயிப்பேன். அவுட். சம்பந்தமே இல்லாத பதில் தானே சொல்லணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து பாவம். ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து 4 ஜட்ஜ்லயே நல்ல ஜட்ஜ் யாரு? 4 ஜட்ஜிங்களும் நல்ல ஜட்ஜிங்க தான். அதெல்லாம் ஒண்ணு. ஹலோ, இங்க பாரியா மாக்காப்பா, மேயிற மாட்ட நக்கர மாடிக்கு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொரிஞ்சு விடுறியா? அதாவது சொல்லி இருக்க கூடாது, அப்படியே விளையாடி இருக்கணும். அப்படியே கேமை ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ரூல்ஸ் எல்லாம் சொல்லி உங்களை குழப்பிட்டாங்க சார். குழப்பிட்டாங்க. இப்போ நாங்க 2 பேரும் விளையாடி காமிக்கிட்டுமா அந்த கேமை? ஓகே சிவா, நீங்க ஆரம்பிங்க. எனக்கு நீங்க விளையாடுங்கன்றாரு. ஓகே, ரெடியா? நாங்க 2 பேரும் விளையாடுறோம் பாருங்க, எப்படி விளையாடுறோம் பாருங்க. அதில் அவர் கேட்டது என்ன, அந்த ஜட்ஜிங்களை யார் பிடிக்கும் நான் எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்லுவேன் நான்? ஐயா ராஜா, சொல்ல முடியுமா? மார்க் போடுறவங்களாச்சே. மார்க் போடுறவங்க தப்பா சொல்லலாமா? சொல்லலாம். நீங்க விளையாட்டுக்கா என்ன வேணா பேசுவீங்களான்றாரு. அதுதானே. இப்போ நாங்க விளையாடுறோம் பாருங்க சார். நாங்க 2 பேரும் விளையாடுறோம். கேளுங்க சிவா. பாருங்க அவர் எப்படி ரெஸ்பெக்ட் எல்லாம் பேசுறாருன்னு பாருங்க. 4 ஜட்ஜ்லயே யார் நல்ல ஜட்ஜ்? நான் வீட்டுக்கு போயிருந்தேன்னா ஒரே தண்ணி. சௌந்தர்யா எப்படி பாடினாங்க? அதே கேவலமா தான் இருந்தது சாப்பாடு. கேவலமா இருந்தது சாப்பாடு. கேவலமா இருந்தது. வா, ஒரே தூக்கமா இருக்குதுப்பா. இல்ல, சுஜாதா மேம் சொன்னாங்களே சௌந்தர்யா உங்க வாய்ஸ் அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? வாய்ஸ் ஆகுது அப்பா, அடிக்கடி ஏப்பம் வருது. அடிக்கடி அவுட் அவுட். ஆமா 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 ஆமா, வாய்ஸ் சொன்னீங்க, இவரும் வாய்ஸ் சொல்லிட்டாரு. பாத்தீங்களா? இப்ப அவுட், இப்ப அவுட். ஓகேவா? இப்ப கரெக்ட்டா அதாவது ஒரு இதுல இருக்க ஒரு ரவுண்ட புரிய வைக்க ஒரு நாள் சூப்பர் சிங்கர் தேவைப்படுது இவருக்கு. இப்ப அவர் பாட்டுப்பா வெஸ்டர்ன் சாங் தானே தலைவா? ஆமா. என்ன சாங்? ஓ லிட்டில் ஃப்ளவர். ரைம்ஸா? நர்சரி ரைம்ஸ்? இல்ல அது ஒரு சாங்ஸ். என்ன சாங் அது? ஓ லிட்டில் ஃப்ளவர் தொம்புத்தோண்டு see your lover, see your சிட்டு கண்ணில் பட்டு பட்டு சிக்கி கொண்ட lover. சூப்பர் சூப்பர், ரெடி, சூப்பர்பா.